We'll read again from 1 Corinthians chapter 2 and verse 9. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. But as it is written, I have not seen nor ear heard, neither have entered into the heart of men the things which God hath prepared for them that love him. Is there life after death? மரணத்துக்கு பிற்பாடு ஜீவன் உண்டா? Is there truly a heaven and a hell? பரலோகம் நரகம் என்று உண்மையாகவே இருக்கிறதா? Today people want scientific answers. They don't want biblical answers. இன்றைக்கு ஜனங்களுக்கு வேத சம்பந்தமான பதில் அல்ல, விஞ்ஞான ரீதியான பதில் தான் தேவை. On the first day we saw there is indeed a scientific answer to this question. இந்த கேள்விக்கு விஞ்ஞான ரீதியான ஒரு பதிலும் இருக்கிறது என்பதை பற்றி முதல் தினத்திலே நாம் தியானித்தோம். As is shown in the chart behind, there are some institutions, international institutions that are doing research and making discoveries scientifically. சர்வதேசிய அளவிலான அமைப்புகள் சில இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்ததான ஆழமான ஆராய்ச்சிகளை செய்கின்றன என்பதை பற்றி நாம் முதல் நாளிலே கண்டோம். Nobody has crossed death and come back to tell us stories. யாரும் மரணம் என்பதை தாண்டி சென்று பார்த்துவிட்டு திரும்பவுமாக நடந்த கதைகளை சொல்வதற்கென்று வந்தவன் ஒருவனும் இல்லை. But there are more than 1 crore testimonies of people who have gone to the threshold of death and had a peep onto the other side and come back and told us stories. ஆயினும் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், இவர்கள் மரணம் என்கிறதான விளிம்பை போய் அடைந்து அங்கிருந்து எட்டி பார்த்தவர்களாக நடந்த காரியங்களை பற்றியதான கதைகளை சொல்லக்கூடியவர்கள் உண்டு. Today science has become a god. இன்றைக்கு விஞ்ஞானம் ஒரு தேவனாக மாறிவிட்டது. If science provides an answer that is true, everything else is false. விஞ்ஞானம் ஒரு பதில் கொடுக்கும் என்றால் எல்லாம் சரி, பிரச்சனை எல்லாம் முடிந்து விட்டது என்று அர்த்தம். If science and religion seem to be contradicting each other, it means religion is wrong, science is true. ஒரு விஷயத்தில் விஞ்ஞானமும் வேதமும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு எதிர்க்கின்றனவென்றால் இந்த கூற்றிலே விஞ்ஞானம் என்பதுதான் சரி, வேதாகம் தவறு என்று சொல்லிவிடுவதுண்டு. But I want to say that need not be true, it can be wrong. I want to say that this need not be true, it can be wrong. இது உண்மையாக இருக்க முடியாது, அது தவறாகவும் இருக்கக்கூடும். That is, ஒரு நிமிஷம், ஸ்பீக்கர் முன்னால் இருக்கிறவங்க மட்டும் தயவு செய்து வந்துருங்க, மற்றவங்க ஸ்பீக்கர் எங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் மறைக்காம. So I want to say that when science and religion contradict each other, it's not that science knows everything and religion does not know anything. விஞ்ஞானமும் வேதாகமும் இறையியலும் ஒன்றோடு ஒன்று எதிர்த்து முரண்பாடாக இருக்கக்கூடியதான இடத்தில் வேதாகமத்தில் உண்மை என்பதே இல்லவே இல்லை, விஞ்ஞானம் தான் உண்மை என்று சொல்லக்கூடியதான ஒரு முடிவுக்கு எட்ட முடியாது. There are scientists and there is that part of science which scientists themselves say they are ignorant, they don't know. இங்கு விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், இவர்களும் அவர்களுடைய பகுதியில் எங்களுக்கு தெரியாத புலப்படாத பகுதிகள் இருக்கு என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. I want to read out something that is written by scientists as an honest confession of their ignorance. தங்களுடைய அறியாமையை பற்றியதான உண்மையான ஒரு அறிக்கையாக சொல்லப்பட்டதான விஞ்ஞானியுடைய கூற்றை உங்களுக்கு முன்பாக வாசிக்க வாஞ்சிக்கிறேன். You know, recently scientists discovered that there is much more in the universe than is visible with the naked eye. இன்றைக்கு விஞ்ஞானிகள் இப்படி சொல்கிறார்கள், இந்த அண்ட சராசரத்திலே மனிதனுடைய கண்களுக்கு புலப்படக்கூடியதான ஏராளம் காரியங்கள் இருக்கின்றன என்று பேசுகிறார்கள். There are so many things that man cannot see. மனிதர்கள் கண்களுக்கு புலப்படாத ஏராளம் காரியங்கள் இருக்கின்றன. Now listen to this. இதை கவனியுங்கள். I told you that this is a photograph of a galaxy. இதில் மூன்றாவது சித்திரம் இருக்கிறது அல்லவா, இது நட்சத்திர குடும்பங்களில் ஒரு குடும்பத்தை பற்றி, முழு குடும்பத்தை பற்றிதான ஒரு போட்டோகிராஃப் தான். Millions of stars in a cluster taken from very far away is how this photograph looks. லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு கும்பலாக குடும்பமாக இருப்பதை தூர இடத்திலிருந்து தொலைக்காட்சியின் மூலமாக இவ்விதமாக புகைப்படமாக பிடித்து போடப்பட்டிருக்கிறது. This is one galaxy or one cluster with millions of stars and there are billions of such galaxies. இப்படி பல லட்சங்கள் நட்சத்திரங்கள் அடங்கியதான ஒரு நட்சத்திர குடும்ப கூட்டம் தான் இங்கு போட்டோவாக போடப்பட்டிருக்கிறது.
இது போல கோடிக்கணக்கான நட்சத்திர குடும்பங்கள் இருக்கின்றன. So you take our sun, our earth and all the planets, the moons and all the stars in the universe. இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிறதான சூரியன், சந்திரன், துணைக்கோள்கள், கோள்கள் இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், today scientists say all this that is visible put together, including all the forces that act on these objects, are only 4% of the entire universe. அவர்கள் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியதான கூற்று என்னவென்றால், இப்பொழுது கண்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கக்கூடியதான இப்படி கோள்கள், துணைக்கோள்கள் இப்படிப்பட்ட எத்தனையோவைகளும் இவைகளுக்குள் உள்ளேயே புதைந்திருக்கக்கூடியதான சக்திகளும் இப்படிப்பட்டவர்களை மொத்தமாக எடுத்துக்கொள்வோம் என்றால், மற்றும் புலப்படாது இருக்கிற அண்ட சராசரங்கள் அத்தனை மொத்தமாக சேர்க்கும்போது இது வெறும் 4% தான். In other words, scientists are saying that 96% of the universe they don't know what it is. விஞ்ஞானிகள் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்கிறார்கள், முழு அண்ட சராசரங்களை எடுத்து தொகையாக பார்க்கும்போது புலப்பட்டு அறியப்படாதவைகள் என்று சொல்லக்கூடிய 96% பகுதிகள் இருக்கின்றன. Because recently, a few years ago, they have discovered certain energies that are acting on the universe and they don't know where this energy is coming from. சில ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ட சராசரத்திலே செயலாற்றுகிறதான சில சக்தி திறன்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணினார்கள். இப்படிப்பட்டதான இந்த சக்தி திறன்கள் எப்படி எங்கிருந்து வருகின்றன என்று அவர்களுக்கு இன்னும் புலப்படவில்லை. So they call that energy dark energy, that means unknown energy. ஆகவே அந்த சக்தியை இருண்ட சக்தி என்று இப்பொழுது அழைக்கிறார்கள். And that source from which it is coming, they call it dark matter. அவர்கள் அதிலிருந்து வரக்கூடியதான அதனுடைய உறவிடத்தில் எழும்பக்கூடிய அத்தனையும் டார்க் மேட்டர்ஸ், இருண்ட காரியங்கள் என்று சொல்கிறார்கள். So this dark matter and dark energy put together forms 96% of the universe, and scientists do not know what it is, where it is coming from. இருண்ட காரியங்களாக இருந்து வெளிவிடக்கூடியதான இருண்ட சக்திகள் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கூற்று என்னவென்றால், இவைகள் இன்னும் நமக்கு புலப்படாது இருக்கிறதான 96% பகுதிகள் என்று சொல்கிறார்கள். Now I'm going to pick out a few lines written by scientists from a website called Hubble site. Hubble site என்கிறதான வெப்சைட்டில் இருந்து எடுக்கப்பட்டதான விஞ்ஞானியின் சில கூற்றை குறித்து இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைக்க வாஞ்சிக்கிறேன். Some lines which they have written in their articles which say they don't know. அவர்கள் தங்களுக்கு இன்னும் புலப்படவில்லை, அறியப்படவில்லை என்று சொல்லக்கூடியதான தங்கள் கட்டுரையில் வரைந்ததான சில வரிகள். What is dark energy? இந்த டார்க் எனர்ஜி, இருண்ட சக்தி என்றால் என்ன? Well, the simple answer is we don't know. அதுக்குரியதான எளிய நடை பதில் எங்களுக்கு தெரியாது. It seems to contradict many of our understandings about the way the universe works. இந்த அண்ட சராசரங்கள் செயலாற்றுகிறதான விதங்கள் எங்களுடைய அறிவுத்திறன் புலனாய்வுகளுக்கு அப்பாற்பட்டதாக செயல்படக்கூடியதாக இருக்கின்றன. We want to know what this huge, strange, powerful entity or force is. பெரிதும் நூதனமானதும் சக்தி வாய்ந்ததான இந்த சக்தி திறன் இன்னதென்று நாங்கள் அறிந்து விளங்க வாஞ்சிக்கிறோம். So see, they are showing that they are ignorant about so many things. இவர்கள் அநேக காரியங்களை குறித்து இன்னும் அறியாதவர்களாகவே இருக்கின்றனர் என்பதை வெளிப்படுத்துகின்றனர். Then they continue to write. இன்னும் தொடர்ச்சியாக இப்படி வரைகிறார்கள். It shows scientists that there is a gap in our knowledge that needs to be filled. எங்களுடைய அறிவு இன்னும் நிரப்பப்பட வேண்டியதான ஒரு இடைவெளி பகுதிகள் இருக்கின்றன என்பதை விஞ்ஞானிகளாக எங்களுக்கு இது புலப்படுத்தி காட்டுகிறது. We have before us the evidence that this universe may have been arranged very differently than we imagine. நாங்கள் கற்பனை செய்து யோசித்து பார்க்கக்கூடியதான இந்த ரீதியை காட்டிலும் இந்த அண்ட சராசரமானது வித்தியாசமான ரீதியிலே அது அமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்பதை விளங்குகிறோம். Dark energy signals that we still have a great deal to learn. இந்த இருண்ட சக்தி, டார்க் எனர்ஜி என்று சொல்லும்போது இவைகளை நாங்கள் அறிகிற மாத்திரத்தில் நாங்கள் இன்னும் கற்று அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் உள்ளன என்பதை விளங்கிக் கொள்கிறோம். And dark energy shows that we stand poised for another leap in our understanding of the universe. இந்த டார்க் எனர்ஜி என்று சொல்லக்கூடியது நாங்கள் காரியங்களை விஞ்ஞானிகளாக நாங்கள் அறிந்து விளங்கினதான எங்கள் பகுதிகளில் இன்னும் நீளமாக தாண்டி குதித்து எட்டி அறிய வேண்டிய பகுதிகள் உண்டு என்பதையே காட்டுகின்றது. So here when in schools they are teaching us how the universe came into existence,
Actually, scientists are saying we really don't know. Our understanding might be wrong. பள்ளிக்கூடத்திலே அண்ட சராசரங்கள் எப்படி வந்தாயிற்று என்று விஞ்ஞான கூற்றுகளாக இன்றைக்கு பாட புத்தகத்தில் சொல்லித் சொல்கிறார்கள். ஆனால் இதை பற்றி இயற்றினான விஞ்ஞானிகளோ நாங்கள் இன்னும் அறியவில்லை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். So don't make science a god as though science knows everything. Science does not know so many things. விஞ்ஞானத்துக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று சொல்லி தெரிந்ததான ஒன்றை தேவன் என்று நாங்கள் ஆக்கிவிட்டோம் என்று சொல்ல வேண்டாம். விஞ்ஞானம் இன்னும் புலப்பட்டு அறிந்திராத பகுதிகள் ஏராளம். But in the last days, science is going to deceive many people. கடைசி நாட்களில் விஞ்ஞானம் ஏராளம் ஜனங்களை வஞ்சிக்க போகிறது. But we who believe in the word of God, we also realize that the Bible will not contradict true science. கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறதான நாங்கள் ஒரு காரியத்தை சொல்லட்டும். வேத புத்தகம் உண்மையான விஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதுக்கு ஒத்துதான் போகிறது. So during the past 2 or 3 days we have been studying about heaven and hell. கடந்த சில நாட்களாக பரலோகம் நரகம் என்கிறதானதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். But more important than what heaven and hell is like is to know how to go to heaven. மிகவும் முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பரலோகம் நரகம் என்பதை அறிவதை விட அந்த இடத்துக்கு எப்படி போய் அடைவது என்பதை புரிந்து கொள்வதுதான் அதிக முக்கியம். How to go to heaven and how to avoid hell is very important to learn. எப்படி நரகத்தை தவிர்த்து பரலோகத்துக்கு போய் அடைவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். We have only one life and we have to get our choices right. ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு, நமக்கு முன்பாக தெரிந்து கொள்வதிலோ வைக்கப்பட்டிருக்கிறது. Now every day we are making hundreds of choices. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தெரிந்து கொள்தலின் பகுதிகளை மனிதர்களாக நாம் செய்கிறோம். Our mind has the capacity to have 15,000 thoughts per second. நம்முடைய மனதுக்கு ஒரே வினாடியில் 15,000 சொற்கள் சொல்லக்கூடியதான சக்தி திறன் இருக்கிறது. thoughts in 1 second. ஒரே வினாடியில் 15,000 நினைவுகளை நினைக்கக்கூடிய ஒரு சக்தி திறன் So இருக்கிறது. we can make decisions very fast. ஆகவே சொல்ல போனால் தீர்மானங்களை வேகமாக நாம் எடுத்து விடலாம். Every day we make hundreds of decisions. We have multiple options before us. நமக்கு முன்பாக திரளத்தனையான தெரிந்து கொள்ளுதலின் வகைகள் பல கூறுகள் இருக்கிறதில் மத்தியில் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதியில் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டு. But all these decisions eventually lead either to heaven or to hell. ஆனால் நீங்கள் இப்படி தெரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா, அதில் ஒவ்வொன்றும் உன்னை பரலோகம் அல்லது நரகம் ரெண்டுக்கு இடையே உன்னை கொண்டு போய் கொண்டே இருக்கும். Our everyday choices are leading us either to eternal heaven or eternal damnation. ஒவ்வொரு நாளும் நீ தெரிந்து கொள்ளக்கூடியதான இந்த பகுதிகள் தெரிந்து கொள்ளுதல் நித்தியமான ஆக்கினை தீர்ப்பு, நித்தியமான பிரதிபலன், இந்த ரெண்டு கடையை கொண்டு செல்லும். So we have to be very careful about the decisions we make. ஆகவே மனிதர்களாகிய நாம் தெரிந்து கொள்கிறோமே இதை குறித்து ஜாக்கிரதையா இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். Today 2 groups of people are being formed. இன்றைக்கு 2 கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். They are represented by 2 women in the Bible. இவர்கள் வேத புத்தகத்திலே 2 ஸ்திரீகளாக சொல்லி ஒப்பிடப்படுகிறார்கள். The same 2 women are also represented by 2 cities. அந்த 2 ஸ்திரீகளும் 2 நகரங்கள் என்றும் சொல்ல ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். If you turn to Revelation chapter 21, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது and read verse 3, 3ஆம் வசனத்தை வாசித்தால், read verse 2. 2ஆம் வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I, John, saw the holy city, New Jerusalem, coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. Here you see a picture of that city coming down from heaven towards new earth. எங்களுடைய இடதுகை பக்கமாக 2வது சித்திரம் இவ்விதமாக அந்த பட்டணம் அது இறங்கி வருகிறதாக காண்கிறோம். சிவப்பு புள்ளி காட்டுவது. Here in this verse that we read, we see that this city is prepared like a bride. இங்கு இந்த நகரமானது பட்டணமானது ஒரு மணவாட்டி மணமகளை போல ஆயத்தமாக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the same chapter verse 9, John hears a voice, "Come, I will show you the lamb's wife." இதே அதிகாரம் 9ஆம் வசனத்தில் யோவான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். And then he is shown a city in the next verse. அடுத்த வசனத்தில் ஒரு பட்டணத்தை தான் காட்டுகிறார். So here is a woman who is also a city. இங்கு ஒரு ஸ்திரீ என்றும் பட்டணம் என்றும் அறியப்படுகிறது. Again in Revelation chapter 17, மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம், you see another woman. இங்கே மற்றொரு ஸ்திரீயை பார்க்கிறோம். She is called a whore. இவள் வேசி என்று அறியப்படுகிறாள். Read verse 18. 18ஆம் வசனம், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான்.
And the woman which thou sawest is a great city which reigneth over the kings of the earth. This is another woman. She is also called a city. இவள் மற்றொரு ஸ்திரீயாக இருக்கிறாள், இவளும் பட்டணம் என்று அழைக்கப்படுகிறாள். So these two women are not single women, they are a group of people. இந்த ஸ்திரீகள் என்று இருவரை சொல்கிறோம் அல்லவா, இவர்கள் தனியாக ஒருத்தி என்று பார்க்க முடியாது. இவர்களுக்குள் ஒரு கூட்டம் ஜனமே இருக்கிறார்கள். They are a group of people who are going to become a bride to someone. இவர்கள் ஒரு கூட்டம் ஜனங்களாக இருந்து ஒருவருக்கு மணமகளாய் மணவாட்டியாய் போக இருக்கிறவர்கள். One woman is called New Jerusalem. ஒரு ஸ்திரீ புதிய எருசலேம் என்று அழைக்கப்படுகிறாள். She is going to become the bride of Jesus Christ. இவள் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக போக போகிறாள். The other woman is called Babylon. மற்ற ஸ்திரீக்கு பேர் பாபிலோன். She is called a whore. இவள் வேசி என்று அழைக்கப்படுகிறாள். She is going to be the bride of the Antichrist. இவள் அந்தி கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக போக போகிறாள். Now both these groups are being formed right today in this world. இப்பொழுது இந்த இரு கூட்டத்தாரும் இந்த பூமியிலே இப்பொழுதே ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். Jesus said, behold, I come quickly. இயேசு சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். He that is holy, let him be holy still. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். He that is righteous, let him be righteous still. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். That's one group. அது ஒரு கூட்டத்தார். Then in the same verse he says, he that is filthy, let him be filthy still. இன்னும் சொல்கிறார், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். And he that is unjust, let him be unjust still. நீதியுள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும். That's the second group. இரண்டாம் கூட்டத்தார். So these two groups are going to have a spiritual marriage very soon. இந்த இரண்டு கூட்டத்தாரும் ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு விவாகமாக போகிறார்கள். Now I'm going to tell you first of all about this whore, a group of people who are going to marry the Antichrist. முதலாவது அந்தி கிறிஸ்துவை விவாகம் செய்ய இருக்கிறதான ஒரு கூட்டம் ஜனங்களாகி இந்த ஸ்திரீ என்று சொல்லப்படக்கூடிய வேசியை பற்றி நான் சொல்லட்டும். One group of people in this world, a large group of people, they are going to trust a coming world leader and they are going to lay their trust in him. ஒரு கூட்டம் பெரும் திரள் கூட்டமான இந்த ஜனம் இனி வரக்கூடியதான ஒரு தலைவனை நம்பி அவன் முன்பாக சென்றவர்கள் வஞ்சிக்கப்பட இருக்கிறார்கள். If you turn to Zechariah chapter 11, சகரியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் and read verse 16 and 17. 16-17 வசனங்கள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிறவர்களை பராமரிக்காமலும் சிதறுண்டதை தேடாமலும் நொறுங்குண்டதை குணமாக்காமலும் இளைத்திருக்கிறதை ஆதரிக்காமலும் கொழுத்ததின் மாம்சத்தை தின்று அவைகளுடைய குழம்புகளை உடைத்து போடுவான். மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ. Enough. For lo, I will raise up a shepherd in the land, which shall not visit those that be cut off, neither shall seek the young one, nor he that is broken, nor feed that standeth still, but he that eat the flesh of the fat, and tear their clothes in pieces. Woe to the idle shepherd that leaveth the flock. This is a prophecy about a shepherd or a ruler who is going to come and rule the whole world shortly in a few years' time. இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக இந்த உலகத்திலே வந்து ஆளுகை செய்ய இருக்கக்கூடியதான ஒரு ஆளுகை செய்கிறவனை அல்லது ஒரு மேய்ப்பனை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. In verse 17 he is called an idle shepherd or a shepherd who is good for nothing. That's the other meaning for that word. 17ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தமிழிலே அபத்தமான மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் இவன் ஒன்றுக்கும் உபயோகமற்றதான மேய்ப்பன். But some people are going to confide in him, trust in him, and they are going to marry him in a spiritual sense. ஒரு கூட்டத்தார், ஒரு கும்பல் ஜனங்கள் இவனையே நம்பி சார்ந்து இவனை ஆவிக்குரிய ரீதியில் விவாகம் செய்து கொள்ள போகிறார்கள். Now what is the characteristic of this woman? இந்த ஸ்திரீயுடைய சுபாவம் என்ன? Come back to Revelation chapter 17. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். You see she is a very dressed to attract. இவள் கவர்ந்து இழுக்கத்தக்க வண்ணம் உடுத்தி இருக்கிறாள். Read verse 4. 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். And the woman was arrayed in purple and scarlet color, and decked with gold and precious stones and pearls, having a golden cup in her hand full of abominations and filthiness of her fornication. So this woman is dressed in red. இந்த ஸ்திரீ சிவப்பாய் உடுத்தியிருந்தால். She is arrayed and decked with jewelry. இவளோ மிகவும் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்திருந்தால். Verse 2 says, all the inhabitants of the earth are drunk with the wine of her fornication.
இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது இவளுடைய வேசித்தனத்தின் நிமித்தமாக பூமியின் குடிகள் எல்லாருமே இவர்கள் வெறித்திருந்தார்கள். Why is she called a whore? ஏன் இவள் வேசி என்று அழைக்கப்படுகிறாள்? Every human being in this world is born to stick to God, to marry God spiritually. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய ரீதியாக தேவனோடு இணைந்து அவரோடு விவாகம் செய்து கொள்ள இருக்கும்படியாகவே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். But this whore distracts and diverts human beings from the true God. மெய்யான தேவனை விட்டு இந்த வேசியோ மனிதர்களை திசை திருப்புகிறாள். And she distracts them and gets them to marry the Antichrist. இவள் திசை திருப்பி அந்தி கிறிஸ்துவோடு மனுக்குலம் விவாகம் செய்து கொள்ளும்படியாக செய்து விடுகிறாள். So that's why she's decked with all kinds of attractive apparel. ஆகவே தான் எல்லா விதத்திலும் கவர்ந்து இழுக்கக்கூடியதான ஆடை ஆபரணம் தரித்தவராக இருக்கிறார். I told you this is not one single woman, so this is not literal dressing. இது ஸ்திரீ என்று சொல்லும்போது ஒருத்தி என்று ஒருமையில் சொல்ல முடியாது. இவள் ஏதோ ஒருத்தியாக இருந்து ஆடை ஆபரணம் தரித்தவள் என்று சொல்ல முடியாது. This is a system in this world that is kept here mainly to deceive human beings from the true God. மனுக்குலத்தை மனிதர்களை மெய்யான தேவனை விட்டு திசை திருப்பும்படியாக இவைகள் நிறுவப்பட்ட அமைக்கப்பட்ட அமைப்புகளாகவே இருக்கின்றன. So all the fashions of this world, all the entertainments of this world, all the sins of this world constitute this whore. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கேளிக்கைகளும் எல்லா பாவங்களும் கவர்ந்து இழுக்கக்கூடியதான அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த ஸ்திரீயாக உருவேற்படுகிறார்கள். Now if you turn to Revelation chapter 18, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது verse 12, 13 and 14, 12, 13, 14 வசனங்கள், you will see details about what she is trading in. அவள் எவைகளில் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்கிறதான விவரம் இருக்கிறது. She is doing business to attract people. ஜனத்தை கவர்ந்தெழுக்கத்தக்க வியாபாரம் பண்ணுகிறாள். Now listen carefully. கவனமாய் கவனிங்கள். Today this is happening all over the world. இன்றைக்கு முழு உலகத்திலும் இது நடக்கிறது. All over the world fashions are attracting people. முழு உலகத்திலும் நவநாகரிகம் என்பது ஜனத்தை கவர்ச்சியாய் இழுக்கிறது. All over the world sins are increasing. முழு உலகத்திலும் பாவம் பெருகிக் கொண்டே வருகிறது. There's no exception, it's happening everywhere. விதி விலக்கு என்று எதுவும் கிடையாது. சர்வ இடத்திலும் இது பரவி இருக்கிறது. You know what is going to happen finally? கடைசியாக நடந்தேறுவது என்ன? As the peak of this sin mountain of sin, இந்த பாவம் என்கிற உச்சியின் சிகரகட்டத்தின் உச்சகட்டத்தை அடையும் போது a new city is going to be built that is going to be the latest city in the world. முழு உலகத்திலும் மிகவும் அண்மையில் உண்டாக்கப்பட்டதான ஒரு பெரிய நகரம் என்கிற ஒரு நகரம் உண்டாக்கப்பட இருக்கிறது. There are plans that the UN is going to rebuild a new Babylon in the ancient site of the old Babylon. பண்டைய நாட்களில் இருந்ததான பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அதே இடத்திலே புதிதான ஒரு பாபிலோன் அந்த ராஜ்ய ஒரு நகரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று யுஎனுக்கு ஐக்கிய நாடுகளுக்கு இப்பொழுது ஒரு திட்டம் இருக்கிறது. I don't know if it's already started. I'm giving you some old news. நான் எனக்கு இன்றைக்கும் இதில் சரியாக ஒரு விவரம் இல்லை. அது ஏற்கனவே ஆரம்பமாய் நடந்து கொண்டிருக்கிறதா என்று அறியேன். So what is going to happen is நடக்கிறது என்னவென்றால் today many fashions are increasing in this world. இன்றைக்கு அநேக நவ நாகரிகம் இந்த பூமியில பெருகிட்டே வருகிறது. Human beings are fun loving. They want to be entertained and happy and laughing all the time. மனுக்குலகம் மனுஷருக்கு என்னவென்றால் எப்பொழுதும் கேலி பண்ணி பரியாசம் பண்ணி ஜாலியாக இருக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம். So the capital of fun and entertainment is going to be set up slowly in that site of the ancient Babylon somewhere near Iraq. ஈராக்குக்கு அண்மையில் இருக்கக்கூடியதான பண்டைய பாபிலோன் ராஜ்யம் நிறுவப்பட்டதான அதே இடத்தில் இவ்விதமாக கேளிக்கைகளும் பரியாசங்களும் ஜாலியாக இருக்கக்கூடியதான அத்தனைக்குரியதான அமைப்பின் மையமை உண்டாக்கப்பட இருக்கிறது. It's going to be the most beautiful, most attractive, most entertaining city in the world. இந்த உலகத்திலே மிகவும் மிகவும் அழகான இழுக்கக்கூடிய கவர்ச்சியான ஒரு பட்டணமாக இருக்க போகிறது. You see about its detail in chapter 18 verse 12 onwards. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் துவங்கி அதனுடைய விவரங்களை வாசிக்கிறோம். You see gold, silver, precious stones and pearls, jewelry. These are jewelry. இங்கு நாம் வாசிக்கும் போது பொன், வெள்ளி, ரத்தினம், முத்துக்கள்,
இப்படிப்பட்டதான அணிகலன்களை பற்றி வாசிக்கிறோம். These are jewelry. இவைகள் எல்லாம் அணிகலன் என்கிற பட்டிக்கு கொண்டு வரலாம் பட்டியலில். Then we see fine linen, purple, silk and scarlet. These are clothing. அடுத்து நாம் பார்க்கும்போது பட்டாடைகள் மற்றும் சிவப்பான ஆடைகள் இப்படிப்பட்டதான பட்டு போன்றதான வஸ்துக்கள். These are clothing. இவைகள் எல்லாம் வஸ்திர பகுதிகள். Then you see wood and all manner of vessels of ivory and vessels of most precious wood and brass and iron and marble. இன்னும் நாம் வாசிக்கும்போது சகலவிதமான வாசனை கட்டைகளும் தந்தத்தினால் செய்த சகலவிதமான வஸ்துக்கள் விலை உயர்ந்ததான மரத்தினால் செய்யப்பட்டதான மர சம்பந்தமான காரியங்கள். These are furniture and household vessels. இவைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு ஜாமான்களின் அந்த பகுதிகள். Then you see cinnamon and odors and ointments and frankincense. அடுத்து லவங்க பட்டையும் தூபவர்க்கும் தைலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. These are perfumes. இவைகள் எல்லாம் நறுமண பொருட்கள். Then you will see wine and oil and flour and wheat. அதுக்கடுத்து வாசிக்கிறோம் திராட்சை ரசம், எண்ணெய், மெல்லிய மாவு என்றெல்லாம் வாசிக்கிறோம். And beasts and sheep. அடுத்து மாடுகள், ஆடுகள். These are foodstuffs. இவைகள் எல்லாம் ஆகார சம்பந்தமான பகுதிகள். Then you see horses and chariots. குதிரைகள், ரதங்கள் என்று வாசிக்கிறோம். These are vehicles. இவைகள் எல்லாம் வாகன பகுதிகள். Then you see slaves and souls of men. அடிமைகள், மனிதருடைய ஆத்துமாக்கள் என்று பார்க்கிறோம். This is prostitution. இவைகள் எல்லாம் விபச்சார வேசித்தன பகுதிகள். Then you go to chapter verse 22. 22 அதிகாரத்துக்கு செல்லும்போது you will see harpers and musicians and pipers and trumpeters, music, the latest music, pop and rock and rap and all that will be there. அடுத்து வாசிக்க சுரமண்டலக்காரர்கள், கீத வாத்தியங்கள், நாதஸ்வரங்கள், எக்காலங்களை ஊதக்கூடியவர்கள், இப்படிப்பட்டதான விதத்தில் அண்மையில் இருக்கக்கூடிய லேட்டஸ்டாக இருக்கக்கூடியதான அத்தனை இசைக்கருவி சம்பந்தமான ஆட்கள். All that is modern will be available in Babylon. நவீனம் தற்காலிகம் என்று சொல்லக்கூடிய அத்தனையுமே இந்த பாபிலோனிலே கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். And not only that, அது மாத்திரமல்ல, verse 22 says that once upon a time the craftsmen will be there. It means all these things are going to be manufactured there also. 22 வசனத்தில் வாசிக்கும்போது எந்த தொழிலையும் செய்யக்கூடியதான தொழிலாளி, அதாவது இவைகளை உற்பத்தி செய்யக்கூடியதான இடமும் இருக்கும். So there's such a big beautiful city coming up. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அழகான நகரம் இனி எழும்ப இருக்கிறது. It's going to be the world trade center. இது முழு உலகத்தினுடைய வியாபார மையமாக இருக்கும். But it's going to be judged and destroyed. ஆயினும் இது நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட போகிறது. You know what is said about this woman, this city? இந்த நகரம், இந்த ஸ்திரீயை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? She is judged by God and she is burnt in fire. இவள் தேவனால் நியாயம் தீர்க்கப்பட்டு அக்னியினாலே இவள் சுட்டரிக்கப்பட்டால். Read verses chapter 18 verses 9 and 10. 18 அதிகாரம் 8-9 வசனங்கள். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். And the kings of the earth who have committed fornication and live deliciously with her shall bewail her and lament for her when they shall see the smoke of her burning, standing afar off for the fear of her torment, saying, Alas, alas, that great city Babylon, that mighty city, for in 1 hour is the judgment come. Now what is the job of this woman or this city? இந்த ஸ்திரீ, இந்த பட்டணத்தின் வேலைதான் என்ன? Her job is to divert all the people of this world from the true God, distract them and attach them to the Antichrist. முழு உலகத்தில் இருக்கிற மனுஷர்களையும் மெய்யான தேவனை விட்டு கவனத்தை திசை திருப்பி அந்த கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியை ஊட்டக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் இவளுடைய வேலை. This Antichrist is one single person. இந்த அந்திகிறிஸ்து என்று சொல்லும்போது இது ஒருவன், ஒரே தனி நபர். Under him there will be 10 powerful people called kings. அவனுக்கு கீழே 10 மிகவும் சக்தி வாய்ந்த ராஜாக்களாய் 10 பேர் இருப்பார்கள். So when this whore or this system or this city goes about attracting everyone and diverting them towards the Antichrist, ஒவ்வொரு மனுஷனையும் தேவனை விட்டு திசை திருப்பி அந்த கிறிஸ்துவின் பக்கமாக இழுக்கக்கூடியதான விதத்தில் மாற்றக்கூடியதாக இந்த நகரம், இந்த ஸ்திரீ இவள் செயலாற்றும் போது, using perfumes, using jewelry, using the latest car, using the latest electronic gadgets, using pornography in the internet, using films,
using all the fun and entertainments of this world. It's gathering millions and millions of these people and preparing them to marry the Antichrist. இந்த உலகத்தில் இருக்கிறதான பல லட்சமான ஜனங்களை இவ்விதமாக வஸ்திரங்கள், கீத வாத்தியங்கள் மற்றும் பட்டு போன்ற காரியங்கள், தொழில் சம்பந்தமான காரியங்கள் மற்றும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் போன்ற இப்படிப்பட்ட காரியங்களாலே இவர்கள் எல்லாரையும் வஞ்சித்து அந்தி கிறிஸ்துவை விவாகம் செய்ய இழுக்க போகிறாள். After she finishes her work and after everyone is trapped under the Antichrist, ஒவ்வொருவரும் அந்தி கிறிஸ்துவின் கண்ணிக்குள் வந்து விழுந்த பிற்பாடு, இவள் தன்னுடைய வேலையை செய்து முடித்த பிற்பாடு, you know what will happen? நடக்கிறது என்ன தெரியுமா? Read Revelation chapter 17. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் and read verse 16. 16ஆம் வசனம். நீ மிருகத்தின் மேல் பட்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாடும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். And the 10 horns which thou sawest upon the beast, these shall hate the whore, and shall make her desolate and naked, and shall eat her flesh and burn her with fire. So look at this shepherd who has married this whore. இந்த வேசியை விவாகம் செய்கிற இந்த மேய்ப்பனை பாருங்கள். I told you one group of people, they are becoming constituting one woman who is going to marry the Antichrist. ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த ஸ்திரீயாக இருந்து இந்த அந்தி கிறிஸ்து விவாகம் செய்யும்படி இந்த ஸ்திரீயால் ஏற்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னேன். When people become instruments of the Antichrist, attracting people to him, இந்த ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவினுடைய ஒரு ஆயுதங்களாக இருந்து ஜனங்கள் இப்படி கவர்ந்தெழுக்கப்படுகையில், after that the whore becomes use and throw item. இந்த ஸ்திரீ, இந்த நகரம், இந்த அமைப்பு தன் வேலையை முடித்த பிற்பாடு இவள் இனி யாதொரும் பயனற்றவள் என்கிற நிலையை எட்டி விடுகிறாள். The 10 people who are under the Antichrist will kill her. இந்த அந்தி கிறிஸ்துவின் கீழ் இருந்த 10 பேரும் இவளை கொலை செய்வார்கள். What does this mean? இது அர்த்தம் என்ன? Once every human being in this world comes under the control of the Antichrist, இந்த பூமியில் இருக்கிறதான ஒவ்வொரு மனுக்குலத்தின் பகுதிகளும் மனுக்குலமும் இந்த அந்தி கிறிஸ்துவின் கட்டுப்பாடுக்குள் வந்த பிற்பாடு, he is going to switch off all the entertainments in this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கேளிக்கைகளையும் அவன் நிறுத்தி விடுவான். The judgment is going to come upon all those things. இவைகள் அனைத்தின் மேலும் நியாய தீர்ப்பு இறங்கி வரும். See, once you are under his control, நீங்கள் அவனுடைய கட்டுப்பாடுக்குள் வந்த பிற்பாடு, after that he doesn't have to distract you. அதுக்கு பிற்பாடு அவன் உங்களை இன்னும் திசை திருப்ப தேவையில்லை. Once you have taken the mark of the beast, நீங்கள் அந்த மிருகத்தின் இலக்கத்தை உங்களுக்குள் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, you are already sealed for hell. After that he doesn't have to show you a movie to deceive you. நீங்கள் இதை பெற்ற உடனே, இலக்கத்தை பெற்ற உடனே நரகத்துக்கு செல்லும்படி முத்திரை போடப்பட்டு விடுகிறீர்கள். இனிமேலும் உங்களை வஞ்சிப்பதற்கென்று அவன் ஒன்றும் செய்ய தேவையில்லை. That's why he's burning up the whore and killing her. ஆகவே தான் அந்த வேசியை அவன் சுட்டெரித்து கொண்டு விடுகிறான். What does that mean? அந்த அர்த்தம் என்ன? Brother, sister, if you like clothes a lot, if you like jewelry a lot, if you like perfumes a lot, if you like the internet a lot, if you like all these worldly entertainments a lot, it's going to come to an end very soon. It's only there temporarily till you come into the hands of the Antichrist. Once you are caught, these will go. You can't even have fun in this world after that. சகோதரனே, சகோதரியே, ஒரு முக்கியமான காரியம். இப்பொழுது உனக்கு சில வஸ்திரங்கள், உடுப்புகள் ரொம்ப உனக்கு விருப்பமாக இருக்கிறது. உனக்கு சில நறுமண பொருட்கள், கேளிக்கைகள், உனக்கு எத்தனையோ விதமான எலக்ட்ரானிக் பொருட்கள், இப்படி எத்தனையோ உனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது. இவைகளெல்லாம் உன்னை கொண்டு வந்து இந்த அந்தி கிறிஸ்துவோடு முத்திரை போடக்கூடிய வைக்கக்கூடிய பகுதிகள் தான். ஒரு முடிந்த பிற்பாடு உனக்கு கேளிக்கைகள் என்று கொடுக்கவே பட முடியாது. அந்த இடத்தை நீ எட்டி விடுவாய். Now in the forefront, when you look at that system, you will see many things that make the human flesh happy. அந்த அமைப்பை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், அதற்கு முன்பாக மனுஷர்களை மிகவும் சந்தோஷமாய் உல்லாச பரவசப்படுத்தக்கூடிய நிறைய கவரக்கூடிய பகுதிகள் அதுக்கு இருக்கும். Now you read that woman's name in 17:5. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. And upon her forehead was a name written, Mystery, Babylon the Great. Enough. So she is called Babylon. அவள் பாபிலோன் என்று அழைக்கப்படுகிறாள். So when you look at her outside, she is very attractive. வெளியே அவளை பார்த்தா ரொம்ப கவர்ச்சியா இருக்கும். But what is the truth about her? அவளை பற்றி உண்மை என்ன தெரியுமா? Revelation 18:2. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது,
விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. And he cried mightily with a strong voice, saying, Babylon the great is fallen, and is become the habitation of devils, and the hold of every false spirit, and the cage of every unclean and hateful bird. So you look at her from outside, she's very attractive, but you go deep into her, she is the habitation of every foul spirit, of every unclean and evil demon. நீங்கள் வெளியே பார்க்கும்போது அவள் மிகவும் கவர்ச்சியாய் இழுக்கப்படக்கூடிய அத்தனையும் அவளுக்குள் இருக்கிறது. ஆனால் உள்ளே பார்த்தால் பேய்களுடைய குடியிருப்பும் சகல விதமான அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தங்களும் அருவருப்புகளும் நிறைந்திருக்கிறது. Young brother, young sister, listen very carefully. வாலிப சகோதரனே சகோதரியே மிகவும் ஜாக்கிரதையாய் கவனி. Behind many of those things that your heart is going after are demons that have designed these things only to distract you from God. நீ எத்தனையோ காரியங்களுக்கு முன்பாக நீ விரைந்து கொண்டு இருதயம் ஓடுகிறது அல்லவா, இவைகள் எல்லாம் பிசாசினாலே உன்னை தேவனை விட்டு திசை திருத்தும்படியாக டிசைன் பண்ணப்பட்ட வடிவமைக்கப்பட்டவைகளாகவே இருக்கின்றன. Outside it's an attractive whore, inside are dirty demons. வெளியே பார்ப்பதற்கு அழகாக கவர்ச்சியான ஒரு வேசி போல இழுக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது, உள்ளே பயங்கரமான அருவருப்பான பேய்கள் நிறைந்த இடமாக. So we have to be very very careful about our carnal passions being distracted and going after the things of this world. நம்முடைய உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாக உன்னை திசை திருப்பி இழுத்து செல்லக்கூடியதாக உனக்குள்ளே இருக்கிற மாம்ச இச்சைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். Look at what James says to us. யாக்கோபு நம்மை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள். You adulterers, you adulteresses, do you not know that friendship with the world is enmity with God? விசாரக்காரரே விசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பது உங்களுக்கு தெரியாதா? You love the things of the world, you are going to marry the antichrist. நீங்கள் உலகத்தின் காரியங்களை நேசித்து விரும்பி விரும்பி போய் கடைசியாக அந்தி கிறிஸ்துவுக்கு கல்யாணம் செய்யப்பட போகிறீர்கள். You love the things of the world because they are very attractive, but inside there are demons and evil spirits waiting to draw you to hell. உலகத்தின் காரியங்களை பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இழுக்கக்கூடியதா இருக்கிறபடினால் நீங்கள் நேசிக்கிறீர்கள், ஆனால் உள்ளே பாருங்கள் பயங்கரமான பேய்களும் அருவருப்புகளும் அசுத்தங்களும் இருக்கிறது. Your carnal passions are attracted to the sins of this world, but you don't realize that there are demons, they are demons in disguise drawing you to hell. உனக்குள் இருக்கிற மாம்ச இச்சைகள் இப்படிப்பட்டதான இந்த உலகத்துக்குள்ளாக உன்னை கவர்ந்து இழுக்கிறது, ஆனால் அதற்குள்ளாக உன்னை அழித்து நாசம் பண்ணக்கூடியதான சாசுகளும் பேய்த்தனமான காரியங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது. If you go after the pleasures of this world, the Bible calls you an adulterer, an adulteress, because you were born for and made for God, but now the whore is attracting you somewhere else. நீ மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய காரியங்களுக்கு பின்பாய் செல்வாய் என்றால் வேத புத்தகம் உன்னை வெச்சாரன் வெசாரி என்று அழைக்கிறது. ஏனென்றால் நீ தேவனுக்கென்றே வடிவமைக்கப்பட்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாய், ஆனால் இந்த வேசியை உன்னை கவர்ந்தெடுத்து செல்கிறாள். I want to spend about 2 minutes in prayer, or 2 or 3 minutes in prayer for one thing. ஒரு காரியத்துக்காக 2-3 நிமிடங்கள் ஜெபத்தில் செலவழிக்க நான் வாஞ்சிக்கிறேன். In Revelation 18:13, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், you read that one item of merchandise is called the souls of men. இதில் வாசிக்கிறோம், மனுஷர்களுடைய ஆத்மா வியாபாரமாக இங்கு செய்யப்படுகிறது. So this whore or this system called Babylon is doing business not only in things but also in people. இந்த பாபிலோன் வேசி எனப்படுகிறவள் பொருட்களில் மாத்திரமல்ல மனுஷனுடைய ஆத்மாக்களில் கூட வியாபாரம் பண்ணுகிறாள். How is she selling souls? எப்படி ஆத்மாக்கள் வியாபாரம் பண்ணுகிறாள்? That's through the spirit of fornication. இது வெசார வேசித்தன ஆவியினால். A man who commits fornication sells his soul to the devil. விபச்சாரம் செய்யக்கூடியதான ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்மாவை பிசாசுக்கு விற்று போடுகிறான். Today fornication has become very easy. இன்றைக்கு வேசித்தனம் விபச்சாரம் என்று மிகவும் எளிதாக செய்யலாம். The morality of America has gone on the outside. The morality of India is gone in the inside. அமெரிக்காவை பொறுத்ததான அந்த சன்மார்க்கமான ஒரு முறையுள்ளதான வாழ்க்கை வெளிப்புறமாகவே சீர்குலைந்து விட்டது. இந்தியாவை பொறுத்த விஷயத்தில் உள்ளான விதத்திலே சீர்குலைந்திருக்கிறது. So today secretly like a boil explodes from inside the body. This spirit of fornication is at work in colleges, in schools, in workplaces, everywhere, in families also. ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள் இருந்து கட்டி பிறக்கும் போது உள்ளே இருந்து முளைவிட்டு அந்த கட்டியாக சரீரத்தில் தோன்றுகிறது போல ஒவ்வொரு இன்றைக்கு இருக்கிறதான கல்வி அமைப்புகள் நிறுவனங்கள் இவைகளுக்குள்ளே இப்படிப்பட்டதான சன்மார்க்கத்துக்கு விரோதமாக பாழிகத்துக்குரிய இச்சைகளின் பகுதிகள் செயலாற்ற ஆரம்பித்திருக்கிறது. If you turn to Proverbs chapter 6,
நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் and read verse 26. 26ஆம் வசனம் வாசியுங்கள். வேசி நிமித்தம் ஒரு அப்பத்துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும். விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். For by means of a whorish woman a man is brought to a piece of bread, and the adulteresses will hunt for the precious life. In English it's like this. ஆங்கிலத்தில் இப்படி இருக்கிறது. By means of a whorish woman a man is brought to a piece of bread. ஒரு வேசித்தனமான ஒரு ஸ்திரீயுடைய அவளுடைய வழி நிமித்தம் ஒரு மனுஷன் He's brought to the value. His value is brought down from a human being to a piece of bread. ஒரு வேசியுடைய அவளுடைய காரியங்கள் நிமித்தம் ஒரு மனுஷனுடைய மதிப்பு ஒரு அப்பம் ஆகாரம் என்கிற இடத்துக்கு கொண்டு தரக்குறைவாக்கப்படுகிறது. So when a man commits fornication, a man is brought down to the value of a piece of bread. ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யும்போது அவன் ஒரு அப்பத்துணிக்கையின் விலை அளவுக்கு தரக்குறைவாகி விடுகிறான். Now if you turn to Proverbs chapter 30 நீதிமொழிகள் 30 and read verses 18 and 19. 18-19 வசனங்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்தி கேட்டாதவைகள் 4 உண்டு. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்வலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. There be 3 things which are too wonderful for me, 4 things which I know not, the way of an eagle in the air, the way of a serpent upon a rock, the way of a ship in the midst of the sea, and the way of a man with a maid. So you read the first 3 things. முதல் 3 காரியங்களை வாசிக்கிறீர்கள். There's something common in all these 3. இந்த 3 காரியங்களிலும் பொதுவாக இருக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. When an eagle travels in the air, or a serpent moves on a rock, or a ship goes in the midst of the sea, all 3 do not leave any tracks behind when they go their way. ஆகாயத்தில் கழுகு பறக்கும் போதும், கண்மலையின் மேல் பாம்பு ஊர்ந்து செல்லும் போதும், நடுக்கடலில் கப்பல் பிரயாணமாக செல்லும் போதும், அது போன பிற்பாடு அது சென்ற வழியினுடைய குறி இருக்காது. So it does not leave any evidence behind about the path it has gone. இவைகள் தாங்கள் சென்று கடந்ததான பாதையை குறித்ததான குறியீடுகளை விட்டு செல்லாது. And the 4th is the way of a man with a maid. 4வது கன்னியின் பின்பாக நாடிய மனுஷனுடைய வழி. So that is also included in the relationships between men and women these days. There are many situations where evidence is destroyed of wrong relationships. இன்றைக்கு மனுஷன் ஸ்திரீ புருஷன் இவர்களுக்கிடையே தவறாக நிலவுகிறதான உறவுகள் அவருடைய காரியங்களை அழித்து விடக்கூடிய அளவுக்கு எத்தனையோ விதமான பகுதிகள் இன்னைக்கு முன்னேறிவிட்டன. Read the next verse. அடுத்த வசனம் வாசியுங்கள். அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். Such is the way of an adulterous woman. She eateth and wipeth her mouth and saith, I have done no wickedness. She eateth what? அவள் தின்கிறாள். எதை தின்கிறாள்? A man is brought to the value of a piece of bread. இவள் மனுஷன் என்கிற அந்த மதிப்பை விட்டு ஒரு அப்பம் போல இப்பொழுது பாரிவிட்டானே விபசாரம் செய்கிறவன், அதை தின்கிறாள். She now eats the man. இப்பொழுது மனுஷனையே சாப்பிட்டு விடுகிறாள். After the fornication is over, அந்த விபசாரம் முடிந்த பிற்பாடு she wipes the mouth. அவளுடைய வாயை துடைத்து, that means destroys the evidence. அவள் அந்த அத்தாட்சிகளை எல்லாம் அழித்து விடுகிறாள். She says, I didn't do anything. எனக்கு ஒண்ணும் தெரியாது. I didn't go there. I don't know him. எனக்கு அவரே தெரியாது. This is what is going on today. இன்னைக்கு நடக்கிறது இதுதான். But that man's soul is eaten up. ஆனால் அந்த மனுஷனுடைய ஆத்மா சாப்பிடப்பட்டாயிற்று. The Bible says her house is the chamber of hell. அவளுடைய வீடு நரகத்துக்கு போகும் வாசல் அறை. Read 7:27. Proverbs 7:27. நீதிமொழிகள் 7:27. அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். Her house is a way to hell, going down to the chambers of death. So this Babylon is working like this, a system of sin and darkness, deceiving many people, reducing their value to a piece of bread and then leading them to hell. இன்றைக்கு இந்த பாபிலோன் அமைப்பு நிறுவனம் போல அமைந்து மனுஷருடைய மதிப்பை ஒரு அப்பத்தை போல சுருக்கி தரக்குறைவாக்கி இவ்விதமாக அவருடைய ஆத்மாவை பட்சித்து தின்னும்படியாக செய்து அவர்களை நரகத்துக்கே அனுப்பி கொண்டிருக்கிறது. The previous verse says, முந்தின வசனம் சொல்கிறது, she has cast down many wounded, yea, many strong men have been slain by her.
இவள் ஏராளம் பலசாலிகளை எல்லாம் இவளால் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவள் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று முந்தின வசனம் சொல்கிறது. What does this mean? அந்த அர்த்தம் என்ன? This power is so powerful, so seductive that no human being can go to fight against her. இந்த வல்லமை எப்படி என்றால் எந்த மனுஷனும் போய் அவளுக்கு விரோதமா யுத்தம் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு சக்தியாக இருக்கிறது. The only power in this universe to fight against the spirit of fornication is the power of God. இந்த அண்ட சராசரத்திலே இந்த வெச்சாரம் வேசித்தனத்தின் ஆவிகளுக்கு விரோதமாக போராடக்கூடிய சக்தி இருக்கும் என்றால் அது தேவனுடைய சக்தி மாத்திரமே. And that power is inside you and me. அந்த வல்லமை இதோ உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. It doesn't mean that this spirit does not fight against us. இது அர்த்தம் இந்த ஆவி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவில்லை என்ற அர்த்தம் அல்ல. It will fight, but we have a power of God who is greater than the powers of this world. அது போராட வரும், ஆனாலும் இந்த உலகத்தின் வல்லமையை காட்டிலும் பெரிதான வல்லமையே நமக்குள் இருக்கிறது. Christian brothers and sisters, for few minutes let's get together. கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் சேர்ந்து கொள்வோம். We are the only ones in this world who can clean up this land. இந்த தேசத்தை உரிமை பாராட்டி எடுக்கக்கூடியதான ஒரே கூட்டம் ஜனம் நாமே. We are the only ones who can clean up the land. தேசத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே ஜனம் நாமே. We have the power to drive out these spirits and cleanse the land. இந்த வல்லமைகளை இந்த தேசத்தை விட்டு விரட்டி அடித்து இந்த தேசத்தை சுத்தம் செய்யக்கூடிய சக்தி நமக்கே இருக்கிறது. You may be very weak and afraid to fight with these spirits. இந்த ஆவிகளோடு யுத்தம் பண்ண நீ பயந்து கொண்டு பலவீனப்பட்டு கொண்டிருக்கலாம். We want to tell you that we are weak also. நாங்களும் உங்களை பார்த்து சொல்லட்டும், நாங்களும் பலவீனர்தான். But our faith is not in our weakness, our faith is in the power of God. ஆனால் எங்கள் விசுவாசமோ எங்கள் பலவீனமான பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கவில்லை, எங்கள் விசுவாசமோ எங்கள் தேவனையே பார்த்து கொண்டிருக்கிறது. So now as we get together and pray, let us close our eyes and put our faith in the power of God. இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கையில் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து நம்முடைய தேவன் மேல் வைத்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். India must become holy ground once again. இந்தியா மறுபடியுமாய் புனித பூமியாய் மாற வேண்டும். The spirit of fornication, the spirit of Babylon, the spirit of whoredom should be driven out of the land. பாபிலோனின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, இந்த எல்லா இச்சைகளின் ஆவிகள் மறுபடியும் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். Let us close our eyes. கண்களை மூடிக்கொள்வோம். Is there any weak amongst us? நம்முடைய மத்தியில் பலவீனன் என்று ஒருவன் இருப்பான் என்றால், remember there's a powerful God inside you. உனக்குள்ளே ஒரு சக்தி வாய்ந்த தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். Remember he's a holy God. அவர் நம்முடைய பரிசுத்த தேவன் என்பதை அறிந்து கொள். And if you pray with us, he will love your prayer. நீ எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்தால் உன் ஜெபத்தில் அவர் பிரியப்படுவார். He will stand with you in this prayer. அவர் உன்னோடு கூட இந்த ஜெபத்திலே தரித்து இருப்பார். Now listen 1 minute before we start praying. நாம் ஜெபிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம். Now many people say, இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், brother, if you pray for all these points you'll get big struggles. பிரதர், இந்த மாதிரி காரியத்துக்குலாம் நீங்க ஜெபிச்சீங்கன்னா பயங்கர பிரச்சனை வந்துரும் பிரதர். Big struggles and conflicts you'll get. பெரிய குழப்பமும் பிரச்சனையும் உங்களுக்கு வந்துரும். Don't worry. பயப்படாதே. We are not inviting trouble. பிரச்சனைகளை வான்னு சொல்லி நான் கூப்பிடல, வரவேற்கல. We are already in trouble, that's why we are praying. ஏற்கனவே பிரச்சனைக்குள்ளாக நாம் வந்து விட்டோம், ஆகவே ஜெபிக்கிறோம். If we don't pray it's going to get worse. நீ ஜெபிக்காவிட்டால் இன்னும் படுமோசமாய் விடும். You just think and see, when we are praying for holiness, you think your God will fold your hands and sit up there and watch the demons troubling us? இப்படி பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கும்போது பிசாசுகள் வந்து உன்னை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா நினைக்கிறாய்? When the holy God himself wants holiness in this land, பரிசுத்த தேவன் இந்த தேசம் இந்த பூமி புனிதமாக்கப்பட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கையில், when you pray for holiness, won't he come and stand by your side? அவர் நீ பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கும்போது அவர் உன் பட்சத்திலே வந்து நிற்பார். Today, if you have 2 angels guarding you, after this prayer you will have 10 angels guarding you. இன்றைக்கு உன்னை பாதுகாப்புக்கென்று 2 தூதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள் என்றால் நான் சொல்லட்டும், இந்த ஜெபம் முடிந்த பிற்பாடு 10 தூதர்கள் அதற்கு முன்பாக நிற்பார்கள். Oh, you have a great God in you. உனக்குள் பெரிய தேவன் இருக்கிறார். 1 minute, let us all pray. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். Get filled in the spirit and pray. ஆவியில் நிரம்பி ஜெபிப்போம். Rebuke the spirit of fornication and pray. அந்த வேசித்தனத்தின் ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபியுங்கள். Let the holy God rule this land. பரிசுத்த தேவன் இந்த தேசத்தை அரசாட்சி செய்யட்டும். India belongs to Jesus. இந்தியா இயேசுவுக்கு சொந்தம். Holiness should rule the land. பரிசுத்தம் இந்த தேசத்தை ஆள வேண்டும். Oh, ya rabba sabakata kalabatura. Hey, ya tulai sabakata. பரிசுத்தம் அத்தனை வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அத்தனை பேரும் ஒரு மனமாய் சேர்ந்து அத்தனை பேரும் சேர்ந்து இந்த தேசத்தை கெடுத்து போட்ட வேசித்தனத்தின் ஆவிகள் விரட்டுகிறோம்.
Jesus' name. Oh, Rasantulaya Sabaniatre. Lord, we praise you, Jesus. We praise you, Jesus. Oh, பரிசுத்தமாக்கு தேசத்தை பரிசுத்தமாக்கு Jesus, we thank you, Jesus. We praise you, Lord. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you. Oh, Ramam Shaman Kalamani Area Mankatire. Fire! Thank you, Jesus. The spirit of Antichrist has another name. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கு மற்றொரு பெயர் இருக்கிறது. It's called the mystery of iniquity. அக்கிரமத்தின் ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. This is also called the mystery of lawlessness. இது பிரமாணம் அற்ற நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. Now what does lawless mean? இந்த பிரமாணம் அற்ற நிலை என்பது என்ன? Today society is becoming a permissive society. Everything is okay. இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்குது என்றால் எல்லாமே நமக்கு சரிதான், சம்மதம் தான். What was once upon a time called sin is today called fashion. முன்னே பாவம் என்று அழைக்கப்பட்டவைகள் எவைகளோ இன்றைக்கு நவநாகரிகம் என்று சொல்லப்படுகிறது. Christian brother and sister, but we have to stand for holiness. கிறிஸ்தவ சகோதரனே, கிறிஸ்தவ சகோதரியே, நாமோ பரிசுத்தத்துக்கு நாம் மார்தட்டி தான் இருக்க வேண்டும். You may be very weak. நீ பலவீனமாய் இருக்கலாம். You may have a lot of lust in your mind and soul and eyes and your words. ஏராளம் இச்சைகள் உன் மனதிலும் கண்களிலும் உன் வார்த்தைகளிலும் போராடி கொண்டிருக்கலாம். Right now you might be in the middle of a trap of the devil. இப்பொழுது கூட அந்த பிசாசின் கண்ணியின் நடுவில் வந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். You may be sitting here after committing fornication many times. ஒருவேளை இந்த இடத்தில் வந்து விபச்சாரம் செய்து எத்தனையோ நாட்கள் விபச்சாரம் செய்து உட்கார்ந்திருக்கிறவளா இருக்கலாம். But today we ask you a question. இன்றைக்கு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும். How many of you will surrender for holiness? எத்தனை பேர் இப்பொழுது பரிசுத்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள்? How many will say by the grace of God I will stand for holiness? தேவனுடைய கிருபையால் பரிசுத்தத்துக்காய் நிற்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Let the whole land be unclean, but I will stand for holiness. முழு பூமியும் முழு தேசமும் அசுத்தத்தால் நிறைந்திருக்கட்டும், நானோ பரிசுத்தம் என்று நிற்பேன். As you lift up your hands, நீ உன் கரத்தை உயர்த்தும் போது right now an anointing is coming down upon you. இப்பொழுது ஒரு அக்கினி ஒரு அபிஷேகம் உன் மேல் இறங்குகிறது. The Holy Spirit is filling you. பரிசுத்த ஆவியானவரை நிரப்புகிறார். Shabankati anka sarabankalani ankurasa. Hidaya. Binamastako rabatle. என் ஜனமே, இதோ என் பரிசுத்தத்தின் வைராக்கியத்தை நான் உனக்குள்ளே வைக்கிறேன். இதோ நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். இதோ என் பரிசுத்த தைலம் என்கிற அபிஷேகத்தினால் நான் உன்னை நிரப்புகிறேன். நீ எனக்கு சொந்தம். இஸ்ரவேலே கேள், நீ எனக்கென்றே பரிசுத்தமாய் ஏற்படுத்தப்பட்டவன். என் பரிசுத்தத்தின் ஆவி உன்மேல் அமர பண்ணுகிறேன். என் பரிசுத்தத்தின் பிரமாணத்தினால் நான் உன்னை நிறைக்கிறேன். உன் எல்லை எங்கும் பரிசுத்தம். இதோ உனக்கு கேடு செய்வார், தீமை செய்வார் ஒருவரும் இல்லை. நானே உன் பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல்கிறார். He that toucheth you toucheth the apple of my eye. இதோ உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். My child, I am standing by your side. என் பிள்ளையே, நான் உன் பட்சமாய் நிற்கிறேன். Because you stand by me, I will stand by you. நீ என் பட்சமாய் நின்றபடியால் நான் உன் பட்சமாய் நிற்பேன். Thus saith the Lord. இவ்விதமாய் கர்த்தர் உரைக்கிறார். Fire! Ora samankala ba. Hey! Nemasia mankala ya suramtana hagori abanantuna. Hey! Arabakada bala tirara tira. Ay ay. Many demons have gone out into the world to deceive many. இன்றைக்கு ஏராளம் பிசாசுகள் உலகத்துக்குள் ஜனத்தை வஞ்சிக்கும்படி வருகின்றன. But a fire is going out from this place. ஆயினும் இதோ இந்த இடத்திலிருந்து ஒரு அக்கினி எழும்பி புறப்பட்டு போகிறது. It is going to consume those demons. அந்த பிசாசுகளை அது சுட்டரித்து அவிழ்த்து போட போகிறது. By this fire they shall be consumed. இந்த அக்கினியால் அவைகள் எரிந்து சாம்பலாகிவிடும்.
Shamakatura Sabalatu. Yarabala. Jesus. For the electrifying presence of God, let us praise Him. நம் மத்தியிலே இவ்விதமாக அனலூட்டக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவ சமூகம் இருக்கிறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. By this fire, the Holy Ghost is cleansing the land. இந்த அக்கினியினாலே இதோ கர்த்தர் இந்த தேசத்தை சுத்திகரிக்கிறார். Angels have gone out to cleanse the land. தூதர்கள் இந்த தேசத்தை சுத்திகரிக்க புறப்படுகிறார்கள். Those who believe this, lift up your hands and praise Him. விசுவாசிக்கிறவர்களே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord, praise you Jesus. Let's be seated. நமக்காருவோம். So as on the one side, one group of people are getting deceived and becoming the bride of the Antichrist. ஒரு பக்கத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறுகிறது போல, On the other side, மறுபக்கத்தில் another group of people, they are becoming the bride of Christ. மறுபக்கத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுகிறார்கள். We just read about New Jerusalem prepared as a bride adorned for her husband. நாம் புதிய எருசலேமை குறித்து தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக ஆயத்தப்படுவதை குறித்து வாசித்தோம். Now for us to become the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நாம் மாறுவதற்கு, I'm speaking to all Christians. கிறிஸ்தவர்களை பார்த்து நான் பேசட்டும். It's not enough to be born again. நீ மறுபடியும் பிறந்தது போதாது. It's not enough to take water baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் மாத்திரம் எடுத்தது போதாது. It's not enough to be a Pentecostal, receive the Holy Spirit. பெந்தேகோஸ்தையாக மாறிவிட்டேன், அபிஷேகம் பெற்றுவிட்டேன் என்று சொல்வது போதாது. There is much more than that. அதற்கு அதிகமாக இன்னும் இருக்கிறது. I will just show you a couple of verses. ரெண்டு வசனங்களை நான் காட்டுகிறேன். Now you turn to Philippians chapter 3. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் and read verse 10. 10ஆம் வசனத்தை வாசிங்கள். Verse 11. 11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். In English, read in English first and read that portion in Tamil. That I may know him. Verse 11. If by any means I might attain unto the resurrection of the dead. தமிழ் 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயிரம் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். Now who is talking this? யார் இதை பேசுகிறார்? St. Paul. பரிசுத்த பவுல். He is a servant of God and apostle. அவர் கர்த்தருடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலன். If it's enough to be born again to go when Jesus comes, இயேசு வரும்போது அவருடைய வருகையில் கடந்து செல்வதற்கு மறுபடியும் பிறந்தால் மாத்திரம் போதும் என்றால், if it's enough to receive the Holy Spirit to go when Jesus comes, இயேசு வரும்போது அவருடைய வருகையில் செல்வதற்கு பரிசுத்த ஆவி பெற்றால் மாத்திரம் போதும் என்றால், why should this servant of God and apostle say by any means I should attain unto the resurrection of the dead? He's already ready, isn't it? ஒரு அப்போஸ்தலன் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறான், இப்பொழுது ஏற்கனவே ஆயத்தப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் எப்படி ஆயினும் கர்த்தருடைய வருகையில் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? Which means although he's born again and taken water baptism and received the Holy Spirit, although he's a servant of God, he says indirectly there's much more to go. அர்த்தம் மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் ஐயோ கர்த்தருடைய வருகையில போவதற்கு இன்னும் அதிகம் எனக்கு இருக்கிறது. Read another verse. மற்ற வசனம் வாசிங்கள். Ephesians chapter 4 எபேசியர் 4 verse 12. 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. Enough. For the perfecting of the saints. If it's enough to be a saint, why speak of perfection of the saints? பரிசுத்தவானாய் மாத்திரம் மாறினால் போதும் என்று இருக்கும் என்றால் ஏன் சீர்பொருந்த வேண்டும், தேறின அனுபவத்தை பேச வேண்டும்? So this verse says to go when Jesus comes, it's not enough to be a saint, you have to be a perfected saint. கர்த்தருடைய வருகையில் நீ கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தவானாய் இருந்தால் மாத்திரம் போதாது, பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவானாய் இருக்க வேண்டும். So this Bible presents a standard to be the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாறுவதற்கு ஒரு ஜீவிய அளவை இந்த வேதம் காட்டுகிறது. So to be New Jerusalem or this bride of Christ is not simply enough to be a Christian. புதிய எருசலேமாய் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் மாறுவதற்கு ஒரு சாதாரண கிறிஸ்தவனாய் இருந்தால் போதாது. There is a long way to go. நீ செல்ல வேண்டிய நீண்ட பயண தூரம் உண்டு. There's so much to attain. அடைய வேண்டிய ஏராள பகுதிகள் உண்டு. So
if you're a member of the Pentecostal church for 55 years, that's not going to qualify you for the coming of the Lord. பெந்தேகோஸ்தே சபையில் 55 வருஷம் நான் இருக்கிறேன்னு சொன்னா அது கத்தடி வரைக்கு போகிறவனை தகுதிப்படுத்தாது. Now there are so many things that we can say for many days together to say what qualifies us to go when Jesus comes. இயேசு வரும்போது அவருடைய வருகையில் கடந்து செல்வதற்கு இதெல்லாம் தேவை என்று சொல்வதற்கு நாட்கள் பிடிக்கும். If you want to grow in your spiritual life, உன் ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்வில் வளர வாஞ்சித்தா, if you want to know what all you have to do to go when Jesus comes, இயேசு வரும்போது கடந்து செல்வதற்கு என்னென்னலாம் வேண்டும் என்று நீ விரும்பி அடைய வாஞ்சித்தால், you're welcome to attend any of our church meetings. The addresses are in your hymn sheets. உங்கள் கொடுக்கப்பட்டதான பாட்டுத்தாளில் எங்களுடைய விசுவாச வீடுகளுடைய முகவரிகள் இருக்கின்றன. எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு வரலாம். If you're going to another church, you can attend our Bible studies on Wednesdays. மற்ற சபைகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீர்கள் என்றால் குறைந்தபட்சம் புதன்கிழமை இருக்கிற வேத பாடத்துக்காவது வந்து பாருங்கள். You can attend your church on Sunday but attend the Bible studies on Wednesdays. ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய திருச்சபைகளுக்கு செல்லுங்கள், புதன்கிழமை வேத பாடத்துக்கு இந்த இடங்களுக்கு செல்லுங்கள். But I want to place before you one particular thing that we have to do so that we can qualify to go when Jesus comes. இயேசு வரும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ள தகுதியாக இருப்பதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். Turn to Isaiah chapter 64. ஏசாயா 64ஆம் அதிகாரம். There you will see two entities or two people. இரண்டு கூட்டத்தாரை வாசிக்கிறோம். In the first three verses, you see a God, a terrible God before whom mountains melt. முதல் 3 வசனங்களில் வாசிக்கும்போது பர்வதங்கள் உருகக்கூடிய அளவு இருக்கக்கூடிய பயங்கரமான தேவனை வாசிக்கிறோம். Then later on down the chapter, you will see a weak group of people. அதற்கு பிற்பாடு ஒரு கூட்டம் பலவீனமான ஜனத்தை வாசிக்கிறோம். People who say we have sinned. நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஜனம். We are as an unclean thing. நாங்கள் அசுத்தமான வேலை செய்தோம். All our righteousness is as filthy rags. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. We all do fade as a leaf. நாங்கள் ஒரு காய்ந்து ஊதுகிற பழுக்கிற இலையை போல ஆகிவிட்டோம். And our iniquities like the wind have taken us away. எங்களுடைய அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை எடுத்து கொண்டு போய்விட்டது. Then in verse 8, 8ஆம் வசனத்தில், these weak, iniquitous, sinful, backslidden people call out to that terrible God. இந்த பலவீனமான பின்வாங்கி போன அவ்வளவு மோசமான ஜனம் அந்த பயங்கரமான தேவனை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறார்கள், Lord, you are our Father. கர்த்தாவே, நீரே எங்கள் பிதா. We are the clay, you are the potter. நாங்கள் களிமண், நீரோ குயவன். So we see a weak people, a backslidden, sinful people humbling themselves before a terrible, mighty God. பலவீனமான பின்மாற்றமான சீர்கட்டு போனதான ஒரு கூட்டம் ஜனங்கள் பலத்த தேவனுக்கு முன்பாக நின்று சொல்கிறதை பார்க்கிறோம். It is in this situation that one aspect of God's love is revealed. இந்த ஒரு அம்சத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. Yesterday I told you about two aspects of the love of God. தேவனுடைய அன்பின் இரண்டு பகுதிகளை நேற்றைக்கு நான் சொன்னேன். Or two ways in which God expects us to love him. தேவன் தம்மை இவ்விதமாய் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற இரண்டு பகுதிகள். One, he wants us to love him without reason. ஒன்று எந்த காரணமின்றி நிபந்தனையின்றி நேசிக்க வேண்டும் என்கிற அன்பு. Two, he wants our love not just to be emotional but love in action through obeying what he says. இரண்டாவது வெறும் எழுச்சியின்படி இருக்கிற அன்பல்ல, கீழ்ப்படிதல் மூலமாக செயலில் காட்டக்கூடிய அன்பு. Now in this verse, as the clay calls out to the potter, இந்த அம்சத்தில் இந்த களிமண் குயவனை நோக்கி கூப்பிடுகையில், this the one aspect of love which God expects from us is hidden in these verses. நம்மில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு இந்த வசனத்துக்குள் புதைந்திருக்கிறது. Read verse 4. Isaiah 64:4. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. For since the beginning of the world, men have not heard, nor perceived by the ear, neither hath the eye seen, O God, beside thee, what he hath prepared for him that waiteth for him. Now it is this verse that St. Paul picked up and quoted again in the New Testament, which is the key verse that we read. I hath not seen, nor ear heard, neither hath entered into the heart of man the things which God has prepared for them that love him. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தமானவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்கிறதான ஆரம்பத்தில் வாசிக்க கேட்டதான ஆதார வசனமாகிய அந்த வசன பகுதியை பரிசுத்த பவுல் இந்த வசனத்திலிருந்து எடுத்து அங்கே வரைந்திருக்கிறார். So what does this verse say? இந்த வசனம் என்ன சொல்கிறது? There is one difference here that is noteworthy. இதில் அறிந்து கொள்ளக்கூடியதில் ஒரு வித்தியாசமான பகுதி இருக்கிறது. Isaiah 64:4 says, God has prepared so many things for those who wait for him.
ஏசாயா 64:4 வாசிக்கும் போது அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் ஏராளம் காரியங்களை ஆயத்தம் பண்ணினார் சொல்லப்பட்டிருக்கிறது. Whereas when St. Paul picks it up and requotes it, he says, our God has prepared so many things for those who love him. ஆனால் பரிசுத்த பவுல் இந்த வசனத்தை எடுத்து அங்கு திரும்ப எழுதுகையில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்கள் எழுதுகிறார். So the third expectation that God has for in our love is that if we love him, we'll wait for him. இதில் மூன்றாவது ஒரு எதிர்பார்ப்பாக தேவன் நம்மில் எதிர்பார்க்கக்கூடியதாக நாம் அவரில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் அவருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போம். What does that mean? அந்த அர்த்தம் என்ன? You see, if you are going to select a partner, a life partner for your child, உங்கள் பிள்ளைக்கு ஒரு துணைவன் அல்லது துணைவியை தேடுவீர்கள் என்றால் you look for a very good person. ஒரு நல்ல ஆள் கண்டுபிடிக்க பாப்பீங்க. Now God the Father is looking for a partner for his son. இப்பொழுது பிதாவாகிய தேவன் தன் குமாரனுக்கு ஏற்ற துணையை தேடுகிறார். Jesus is going to get married. இயேசு விவாகமாகப்பட இருக்கிறார். Not to one girl but to a group of human beings. ஒரு பெண்ணுக்கல்ல ஒரு கூட்டம் மனுஷர்களுக்கு. They all together spiritually form the bride and they will spiritually marry Christ and be with him in eternal wedlock. இவர்கள் எல்லாம் பல மனிதர்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் நித்திய விவாகத்தில் இவரோடு ஒன்றாக விவாகப்பட இருக்கிறார்கள். In the Old Testament there's a verse which says, I have espoused you for the eternal wedding. நித்திய விவாகத்துக்கு உன்னை நான் நிச்சயித்துக் கொண்டேன் என்று பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். Today weddings will take place at the most for 2 hours. இன்றைக்கு விவாகம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள் முடிந்துவிடும். After that is the reception and after that married life. அதுக்கு பிற்பாடு வரவேற்பு நிகழ்ச்சிகள் விவாக வாழ்க்கை தொடங்கிவிடும். But this wedding is not 2 hours wedding between Jesus and his bride. It's an eternal wedding. It will start, it will never end. இந்த இயேசுவின் விவாகம் என்று சொல்லும்போது 2 மணி நேர கல்யாணம் அல்ல இது. இது ஆரம்பமாகும், இது நித்திய விவாகம் முடிவில்லாமல் போய் கொண்டிருக்கும். So it's going to be eternally blissful, eternally joyous wedding. நித்தியமாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பரவசமாய் இருக்கக்கூடிய நித்திய கல்யாணம். Now the Father is looking for a group of people to marry the Jesus. இப்பொழுது பிதா தகப்பன் இயேசுவுக்கு இவ்விதமாக ஒரு மனவாட்டியை ஆயத்தப்படுத்த காத்திருக்கிறார். He is not going to give it to any old woman. ஏதோ ஒரு வயசான பாட்டிக்கு கொடுக்கிறதில்லை. He is going to look for a bride that is suitable for his son. தன்னுடைய குமாரனுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதான ஒரு மனவாட்டியின் வசம் கொடுக்க இருக்கிறார். She should be as holy as he is. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல பரிசுத்தமாய் இருக்கணும். So she should have all the qualifications that he has. இவர் பெற்றிருக்கிற அத்தனை குணாதிசயங்களும் இவளுக்குள் வேண்டும். But you look anywhere in this world, you will never see such a group of people. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கவே முடியாது. So what does he do? அவர் என்ன செய்கிறார்? The father has to pick up a group of bad people and turn them into suitable people for the bridegroom. ஒரு கூட்டம் கெட்ட ஜனத்தை எடுத்து அவர்களை சரியாக உருவேற்படுத்தி அதை பரிசுத்தமாக்கி அவருக்கு மனவாட்டியாய் மாற்ற வேண்டும். Now you turn to the Song of Solomon. உன்னத பாட்டில் எடுத்துக்கொள்வோம். There is a verse there that is quite funny. மிகவும் வேடிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வசன பகுதி. That is, you won't see such a verse in normal life. நம்முடைய பொதுவான வாழ்வில் அப்படிப்பட்டதான ஒரு யோசித்து பார்க்க முடியாது. Read Song of Solomon 4:10. உன்னத பாட்டு 4:10. உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே. Enough. How fair is thy love, my sister, my spouse. How much better is thy love than wine. See, in the previous verse 12, and chapter 5, verse 1, you see this term, my sister, my spouse. இந்த வசனங்களில் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது என் சகோதரியே என் மனவாளியே. In real life, உண்மையான நிஜ வாழ்க்கையில a girl can be either a sister to a man or a spouse, cannot be both. ஒரு புருஷனுக்கு அல்லது ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண் ஒன்று அவள் மனவாளியாய் இருக்கணும் அல்லது சகோதரியா இருக்கணும். ரெண்டா இருக்க முடியாது. How can a sister be a spouse? எப்படி சகோதரி மனைவியா மாற முடியும்? This shows this is a spiritual relationship, not literal. அது அர்த்தம் என்னென்றால் இந்த வசனம் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆன்மீக கருத்து புதைந்த வசனம். So a group of people, they are going to be attached to Jesus eternally in a sister spouse wedlock. இன்றைக்கு நித்தியமாக இயேசுவோடு கூட ஒரு விவாகத்துக்குள் சகோதரி மனவாளி என்கிற ஸ்திதியோடு கூடிய ஒத்தி கல்யாணம் பண்ண கொடுக்கப்படுகிறார். So when Jesus and the bride stand together in eternity, நித்தியத்தில் இயேசு மணமகனாய் பக்கத்தில் அவள் மணமகளாய் இருக்கும்போது, and people look at her, அவளை நோக்கி பார்க்கும்போது, hey, both look like each other. ரெண்டு பேரும் பார்த்தா ஒரே முக ஜாடையா இருக்கு. But husband and wife.
ஆனா புருஷன் மனைவியா இருக்காங்க. So what does the sister relationship show? அந்த சகோதரி என்கிற உறவு நிலை அந்த தோற்றம் என்ன சொல்லும்? It shows similarity in character. அது சுபாவத்தில் இவளோ ஒரே சுபாவம். As far as God is concerned, the face is the heart. அந்த தேவனை பொறுத்ததான விஷயத்தில் அவருடைய முகம் இருதயம்தான். அவர் பார்க்கிற முகம் இருதயம்தான். So the bride's face and the bridegroom's face are the same, means similarity in character. மணமகன் மணமகள் இவருடைய மணவாளன் மணவாட்டிய அந்த முகம் ஒரேதா இருக்குது என்று அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சுபாவத்தின்படி இவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள், ஒரே சுபாவம். And the bride-bridegroom relationship shows love. இந்த மணவாளன் மணவாட்டி என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்தில் சொல்லும்போது அன்பில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். Now in this verse where we wait for him because of love, இந்த வசனத்தில் அவருடைய அன்பின் நிமித்தமாய் நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்கையில் you see the bride-bridegroom relationship and also the sister-brother relationship being formed. இந்த இடத்தில் சகோதரன் சகோதரி என்கிறதான அந்த உறவுகளும் மணவாளன் மணவாட்டி என்கிற உறவும் உண்டாயிருக்கிறது. So now the father has to mold this clay as the divine potter so that this clay might be the right vessel in the father's mind. இந்த பிதா தெய்வீகமான ஒரு குயவனாக இருந்து பிதாவுடைய மனதில் ஒரு தெய்வீகமான அந்த சுபாவத்தை உடைய ஸ்திதியில் இதை உருவாக்கி எடுக்க வேண்டும். In other words, this bride has to yield herself like clay into the hands of the master so that she might be transformed into a bride suitable for the father's son. இந்த பிதாவின் குமாரனுக்கு ஏற்ற துணையான மனவாட்டியாய் மாறும்படி இந்த மனவாட்டியோ தன்னை முற்றிலுமாக இவருடைய கரங்களிலே இந்த பிதாவுடைய கரங்களிலே ஒரு களிமண் போல ஒப்பு கொடுக்க வேண்டும். But when the father molds, இந்த பிதா இதை உருவேற்படுத்தும் போது there will be pain, வேதனை இருக்கும், there will be sorrow, துக்கம் வரும், there will be loss. இழப்புகள் வரும். At that time the clay should not run away. அந்த நேரத்தில் களிமண் உதறிவிட்டு ஓடிவிடக் கூடாது. There is something different between ordinary clay and clay which is human beings. இந்த சாதாரண வெறும் களிமண்ணுக்கும் மனிதர்கள் இங்கு களிமண் என்று சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. When a potter molds literal clay, ஒரு எழுத்தின்படி இருக்கிற மண்ணிலிருந்து அந்த களிமண்ணில் உண்டாக்குற ஒரு குயவன் உருவாக்கும் போது that clay will yield itself to take any shape. அந்த களிமண் எந்த உருவையும் தான் ஆக்கிக் கொள்வதற்கு அப்படியே விட்டு கொடுத்து விடும். But when the heavenly father molds human beings who are clay, ஆனால் பரமபிதா மனிதர்களாக இந்த களிமண்ணை உருவாக்கும் போது குயவனாய் suddenly this clay can jump out of the father's hands and run away. திடீரென இந்த மனித களிமண் பிதாவுடைய கையில் குதித்தெழும்பி ஓட ஆரம்பித்து விடும். That's why it's very important to surrender every day. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். This is the secret of water baptism. தண்ணீர் ஞானஸ்நானத்தின் ரகசியம் இதுதான். After we take water baptism, தண்ணீர் ஞானஸ்நானம் நாம் எடுத்த பிற்பாடு every day we have to surrender every member of our body to do the will of God. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நாம் நம்மிலே செய்யும்படி நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். So he will press us. அவர் நம்மை நசுக்குவார். He will squeeze us. நம்மை பிழிந்தெடுப்பார். But at that time we shouldn't run away. We should love him and wait for him, cooperate with